संकीर्तने की उत्तरकाशी धाम की श्रील प्रभुपाद की हरे कृष्णा ओम विष्णुपाद हरे कृष्णा சோ இப்ப நம்ம பேசுறது வந்து கொஞ்சம் கேக்குறது கஷ்டமா இருக்கும் சத்தத்தினால. பக்தர் கொஞ்சம் முன்னாடி வரணும்னால ஓகே, இல்லைன்னா கேக்குற வரைக்கும் கேளுங்க. இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க, இப்படி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்மளோட ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட சார்தாம் யாத்திரையில இப்ப நம்ம இருக்கிறது உத்தரகாசி, உத்தரகாசி விஸ்வநாதர் கோயில். இந்த வார்த்தை உத்தர காசி அப்படிங்கிறது, உத்தர அப்படின்னா வடக்குன்னு அர்த்தம், காசி அப்படிங்கிறது காசி சேத்திரம், ஒளி மிகுந்த இடம் அப்படின்னு அர்த்தம், காசி சேத்திரம். காசி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கங்கை கரையில இருக்கக்கூடிய சிவபெருமான் நித்தியம் வசிக்கக்கூடிய புண்ணிய சேத்திரம். அது மோட்ச ஸ்தலங்கள் அதுவும் ஒண்ணு. இப்போ கலியுகத்துல பாவங்கள், ஸ்கந்த புராணத்தோட கேதார் காண்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கலியுகத்துல பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க விஸ்வநாதர் காசில இருந்து தன்னோட குடும்பத்தோட தன்னோட பரிவாரங்களோட இந்த சேத்திரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டு. சோ விஸ்வநாதர், அதனால இந்த சேத்திரம் உத்தர காசி அப்படின்னு அழைக்கப்படும். விஸ்வநாதர் இங்கேயே வசிக்க, சேம் அதே கங்கை கரையில உத்தர காசியில இங்க சிவபெருமான் தன் குடும்பத்தினரோட இங்க வசிச்சிட்டு இருக்கார். இப்போ இந்த சேத்திரம் எப்படி உருவாச்சு, இங்க சிவபெருமான் எப்படி வந்தார், இப்ப இருக்கிற சிவபெருமான் எப்படி வந்தார் அப்படின்னா, பரசுராமர் இங்க தவம் பண்ணார். பரசுராமரால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிவபெருமான் இவர். பரசுராமர் நிறைய சத்திரியர்களை கொன்னார். எல்லாரும் யாரெல்லாம் தர்ம ரீதியில ஆட்சி பண்ணலையோ அவங்களை கொன்னார். ஆனா அவர் பிராமணங்கிறதால தர்மத்தை மீறிட்டார். அப்படிங்கறதால அவர் சாதுக்களுக்கே உரிய முறையில் அவர் அதுக்கான பிராயச்சித்தங்களையும் தவங்களையும் ஈடுபட்டார். சோ இங்க அவர் வந்தார், பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண சிவபெருமான் இவர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, காலப்போக்குல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச மார்க்கண்டேயர், மிருகண்டு ரிஷியோட மகன் மார்க்கண்டேயர் சிவபெருமானோட கருணையினால 16 வயசுல அவருக்கு ஆக்சுவலா அவரோட கர்மா எப்படின்னா 16 வயசுல அவர் மரணம் அடைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரோட தந்தை அவருக்கு நிறைய சிவபக்தியை போதிச்சிருந்தார். சோ அவர் மார்க்கண்டேய ரிஷிக்கு, மார்க்கண்டேய ரிஷி என்ன பண்றார், டெய்லி அவர் முழுக்க நாள் முழுக்க சிவ பூஜையில ஈடுபட்டுட்டே இருப்பார். சோ அவரோட 16 வயசு ஆரம்பிக்கும் போது யம தர்மராஜா வர்றார் அவரை கூட்டிட்டு போறதுக்காக. ஆனா இவர் சிவ பூஜையில இருக்கார், இந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார் மார்க்கண்டேய ரிஷி. சோ நேராச்சு கூட்டிட்டு போனோம் அப்படிங்கறதால யமராஜரை பார்த்தோன்னே மார்க்கண்டேய ரிஷி என்ன பண்றாரு, சிவபெருமானை கட்டி தழுவிக்கிறார். சோ இது நமக்கு இந்த கதை தெரிஞ்சதுதான். சிவபெருமானோட யமராஜரோட பாச கயிறு சிவபெருமானையும் சேர்த்து இழுக்கிறது. யூஸ்வலா யமராஜரோட திசை தெற்கு திசை, யமலோகம் தெற்கு திசையில இருக்கு. சோ அதனாலதான் இந்த சிவலிங்கம் யமராஜரோட கயிறு கட்டி இழுத்ததால இந்த சிவலிங்கம் லைட்டா சாஞ்சு இருக்கும். எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெற்கு திசையை நோக்கி சாஞ்சு இருக்கும். சோ அதுக்கப்புறம் சிவபெருமான் வர்றார், யமராஜரை தண்டிக்கிறார். தண்டிச்சுட்டு ஏன்னா சிவ பூஜையில இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, கங்கையில இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. சோ அதுக்கப்புறம் மார்க்கண்டேய ரிஷிக்கு 16 வயசு தாண்டினா தானே எப்பவுமே நீ 16லயே இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்றார். சோ மார்க்கண்டேய ரிஷி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது, குழந்தைங்கள் வர்றது, அவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஆனா மார்க்கண்டேயர் மட்டும் இருந்துகிட்டே இருக்கார் பல பல தலைமுறைகளுக்கு. அப்புறம் சிவபெருமான் கிட்ட அவர் கேட்கிறார். சோ அந்த மார்க்கண்டேயருக்கு என்றும் 16ங்கிற வரம் கிடைச்சது இந்த சேத்திரத்துல. சோ அது இந்த சேத்திரத்தோட ஸ்பெஷல். அதனாலதான் இங்க இது உத்தரகாசி. சோ இதுக்கு அடுத்து மார்க்கண்டேயர் சரித்திரம் எப்படி போகுது அப்படின்னா, மார்க்கண்டேயரோட தலைமுறை எல்லாமே போய்கிட்டே இருக்காங்க, ஆனா அவர் மட்டும் அப்படியே இருக்காரு. அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு பேரம் பேத்தி கொள்ளு பேர எல்லாருமே போயிட்டாங்க, நம்ம மட்டும் அப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? சோ ஒரு விதமான விரக்தி, ஒரு வெறுப்பு உண்டாகுது இந்த பௌதிக வாழ்க்கையில். சோ சிவபெருமான் கேட்கிறார், போதும் சுவாமி, என்ன முக்தி, என்ன வைகுண்டத்துக்கு அனுப்புங்க, எனக்கு முக்தி கொடுங்க, இந்த பௌதிக உலகம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற. சோ அது சொல்றார். உடனே சிவபெருமான் பதில் கொடுக்கிறார், முக்தி தர்றது என்னோட வேலை கிடையாது, முக்தி பிரதாத்தா இது முகுந்தா, முகுந்தர் மட்டும்தான் முக்தி கொடுக்க முடியும். சோ அதனால நீ பகவான் விஷ்ணு அணுகு அப்படிங்கிறார். சோ அதுக்கப்புறம் தான் பகவான் விஷ்ணுவை மார்க்கண்டேயர் தவம் பண்றார். இது நம்ம தென்னிந்தியால தமிழ்நாட்டுல இருக்கு, திருவள்ளரை திவ்ய தேசத்துல, அங்க மார்க்கண்டேயருக்கு முக்தி கிடைக்கிறது.
வைகுண்டம் திருவல்லரை, ஸ்ரீரங்கத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி புண்டரீகாட்ச பெருமாள். சோ அவர் மார்க்கண்டேயருக்கு முக்தி கொடுக்கிறார். சோ இது மார்க்கண்டேய ரிஷியோட சரித்திரம். இது உத்தரகாசியோட சரித்திரம். சோ இந்த இடத்துல நம்ம உள்ள அந்த சிவலிங்கம் தரிசனம் பண்றோம், காசி விஸ்வநாதரை. கீழே வரும்போது இந்த ஒரு பெரிய திரிசூலம் கவனிச்சிருப்பீங்க. இந்த திரிசூலம் சக்தி தேவியோட தான் கருதப்படுது. சிவபெருமானால சக்தி அளிக்கப்பட்டது. இதுல ஒரு கோடாரி இருக்கும். இதுல சுதர்சன சக்கரத்தோட சக்தியும் பரசுராமரோட கோடாலியும் சிவபெருமானோட திரிசூலமும் கலந்தது. இத ராஜாக்கள் வச்சதா சொல்றாங்க, பார்வதி தேவி யூஸ் பண்ணதாவும் சொல்றாங்க. அதை நம்ம தரிசனம் பண்றோம். ரொம்ப 20 அடி அந்த திரிசூலம், 19 புள்ளி சம்திங் 20 அடி திரிசூலம் அது. இது இந்த உத்தரகாசி கஷேத்திரத்தோட ஸ்பெஷல். ஹரே கிருஷ்ணா. उत्तर क्षेत्रम की जय, काशी विश्वनाथ की जय, श्रील प्रभुपाद की जय. हरे कृष्णा.